ஹாய் ஹலோடா சோல்ஜர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஐ எம் யோர் ஜேகே சியான். ஆக்சுவலி இன்றைக்கி பார்க்க போகிற ஸ்டோரி பார்த்தோம் அப்படின்னா எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. டேக்கு இம்பார்ட்டன்ஸா இல்லை ஜேகேக்கு இம்பார்ட்டன்ஸானு எனக்கே தெரில. நான் ஸ்டார்டிங்கில் யோசித்தேன், தமிழில் டேக்கு போடலாமா இல்லை ஜேகேக்கு போடலாமான்னு ரொம்ப யோசித்தேன். அப்புறம் தான் தோணுச்சு, ரெண்டு பேத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இல்லையா, ரெண்டு பேரையும் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டே அண்ட் ஜேகேன்னு தமிழ்லேயே போட்டேன். வாங்கடா நம்ம டேக்கும் ஜேகேக்கும் சேர்த்து ஒரே ஒன் ஷாட்டாக பார்ப்போம். வாங்கடா டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லே நம்ம டே தான் ஒரு ஹாஸ்பிட்டலோட ஐசியூ வார்ட் முன்னாடி நின்று செம்மையாக அழுதுட்ருக்காரு. அவரோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ தான் ஜேகேவும் ரியா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டேவோட ஒய்ஃப் அண்டு உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லலாம். அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு ஜேகே டேவை பார்த்து டே 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 அழாத டே, பையனுக்கு என்னாச்சு? ஆமாங்க, ஐசி வார்டில் இருக்குது நீங்கள் தான். டே ப்ளீஸ் சொல்லு, பையனுக்கு என்ன ஆச்சு? சேக்கே பாவுண்டா, என்னால் தான் சேக்கே, அவளுக்கு இப்படி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல சேக்கே. எல்லாம் என்னால் தான், என்னால் தான் சேக்கே, என்னால் தான் அப்படின்ற மாதிரி டே உட்காந்து அழுதுட்ருக்காரு. ரியா டேவை பார்த்து டே அழாமல் சொல்லு, வயனுக்கு என்ன ஆச்சு, என்ன பண்ண, நான் உன்ட்ட என்னடா சொல்லி அனுப்புனேன், ஏன்டா அவளை போட்டு பாடா படுத்துற, இவ்வளோ தூரம் அவளுக்கு பண்ணது பத்தாதா, இதுவும் சேர்த்து வச்சு பண்ணியிருக்கியா நீ? ஜேகே ஒன்னே ரியா வாயை மூடு, அவனே அழுதுட்ருக்கான், அவன்கிட்ட போய் இதெல்லாம் பேசுவியா, வாயை மூடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டே சைடு திரும்பி டே அழாத, என்ன ஆச்சுன்னு தெளிவாக சொல்லு. இல்லை ஜேகே, கெஃபேல எனக்கும் அவளுக்கும் ஒரு சண்டை ஆயிடுச்சு. நான் கோவத்தில் கிளம்பி வந்தப்போ அவள் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தா. அவள் வராளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை பின்னாடி திரும்பி பார்த்துட்டே வந்துட்டு இருந்தேன். பட் எனக்கு சைடில் வர்றத நான் பார்க்கலடா. அதை அவள் பார்த்துட்டா. என்ன காப்பாற்றுறதுக்காக என்ன தலை விட்டுட்டு அவன் அந்த வண்டியில் விழுந்துட்டாடா. ரியா உடனே இந்த பைத்தியக்காரிக்கு அறிவே கிடையாது, அவன் என்ன சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு கூட தெரியாமல் அப்படி என்ன இவனை காப்பாற்ற போயிடணுமா. ஏகே உடனே ரியா கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறியா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, அவனும் ஒரு உயிர் தானே, அதுக்காக தான் பிள்ளையை தானே கொள்வாளா ஜேகே? டே உடனே பிள்ளையா, யார் புள்ள? டே மயிறு, இப்போ வந்து கேள்றா, அவள் கெஃபேல என்ன சொல்ல வரா அப்படின்றத ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாம்ல, கேட்காம மயிறு மாதிரி சண்டை போட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரியா டேவை பிடிச்சி கண்ணா அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கா. அங்கே ஜேகே கோவம் வந்து ரியாவை அடிச்சிடுறான். ரியா உடனே ஜேகேயை பார்த்து இப்போ கூட உனக்கு தோணவே இல்லைல்ல, அவன்கிட்ட ஏன்டா என் பொண்டாட்டி எப்படி கஷ்டப்படுத்துகிறவனு தோணவே இல்லைல்ல? எஸ், ஜேகே வயனோட ஹஸ்பண்ட், தோணவே இல்லைல்ல உனக்கு? எப்படி டே கல் மாதிரி இவங்க ரெண்டு பேத்துக்காகவே வாழ்ந்துட்டு போயிடுவியா? ரியா நீ என்ன சொல்கிறா? என்ன குழந்தைலாம் பேசுகிறா? என்ன ஆச்சு? இல்லை டே, என்ன நல்ல டே. ஏய் ஆமாண்டா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, அதை சொல்கிறதுக்காக தான் வந்தா, நீ என்னன்னா பெரிய மயிர் மாதிரி சண்டை போட்டிருக்க. ரியா எனக்கு தெரியாது ரியா, எனக்கு அவள் சொல்ல விட்டுருக்க மாட்டேன் அப்படி சொல்லலையா, தான் புருஷனுக்காக எதாவது செய்யணும் அப்படின்றது கூட இல்லாமல் ஃப்ரெண்டுன்னு உனக்காக எல்லாம் செஞ்சால, நல்லா செஞ்சுட்டே போதும், தயவு செஞ்சுங்க இருந்து கிளம்பு. ஜேகே உடனே ரியாவை பார்த்து ரியா வாயை மூடுன்னு சொன்னேன், கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அவன் அழுகுறான், அவனுக்கு தெரியுதா இல்லையா? ஏய் போனது உன் புள்ளடா, வேற யாரும் கிடையாது, உன் பிள்ளைய விட அப்புறம் முக்கியமாக போயிட்டானா? எனக்கு தெரியும் ஜேகே, 2 days நீ எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான்னு எனக்கு தெரியும். உன் செத்து பொண்ணு தங்கச்சி உயிரோடு வரப்போகிறான்னு நீ அவ்வளோ ஹாப்பியாக இருந்த ஜேகே, அது
எனக்கு தெரியும். டேய் இதெல்லாம் கேட்டுட்டு அவனால் அந்த இடத்துல அழாமல் நிற்கவே முடியல. அவன் கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கு. ஜேகேவும் டேவை பார்த்து, டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம். குழந்தை தானடா, ஒன்றும் இல்லாட்டி அடுத்த குழந்தை பெற்றுக்கலாம்டா, இன்னும் பிரச்சனை இல்லைடா. ஆனால் நீ எங்கள் ஃப்ரெண்டுடா, நீ போயிட்டா யாராவது வருவாங்களா? உலகத்துக்கே வராத ஒரு பிள்ளையை காப்பாற்றுறதை விட இத்தனை வருஷமா இங்கே வாழ்ந்துட்டுருக்க, எங்களோட வாழ்ந்துட்டுருக்க ஒருத்தனை காப்பாற்றுறதுல ஒன்றும் தப்பு இல்லைடா. அவள் கரெக்டாக தாண்டா பண்ணியிருக்கா. ரியா உன்னை ஜேகே பார்த்து, இப்படியே பண்ணிகிட்ருக்கேன், 2 பேரும் இப்படியே பேசி பேசி அவன் தான் கரெக்டுன்ற மாதிரி பேசி பேசி என் வாழ்க்கையை சேர்த்து அழிச்சிருங்கடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. ஒன்னே ஜேகேவை பார்த்து, ஜேகே ஜேகே பேபிக்கு ஒன்றும் ஆகுதில்ல, பாவண்டா, என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டாடா. ரியா உடனே டேவை பார்த்து, டே வாட் ஆக்டிங், நீ தரமான ஒரு ஆக்டர் தெரியுமா, இப்படி ஆக்ட் பண்ணுற தெரியுமா, நீ டேரெக்டாக சினி ஃபீல்டில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜேகே ரியாவை பார்த்து, ரியா நான் உன்னை வாயை மூட சொன்னேன், இன்னும் என்ன? என் வாயே மூடி வச்சுட்டே இருங்க 2 பேரும். எப்போ உங்கள் ஃபீலிங்ஸை 2 பேரும் வெளில சொல்ல போகிறீங்க? அவனோட ஃபீலிங்ஸை மட்டுமே பார்த்து வாழ்ந்துட்டுருக்கீங்களா இத்தனை வருஷமா? கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. எல்லாம் முடியல. டே போதும், உன் ட்ராமாவை இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. ரியா அப்படி பேசாதடி, என்னால் முடியலடி. உனக்கும் என்னை பற்றி புரியலையா சுத்தமாக? நானும் மனுஷன் தானடி. மனுஷன்தான். நீ ஒரு செல்ஃபிஷ்டா உன்னோட ஃபீலிங்ஸை மட்டும் தானே எப்போவுமே பார்த்துருக்க. என்னைக்காவது ஃபைனோட ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுத்துருக்கியா? இல்லை ஃபைனுக்காகவே எங்கிட்டு இருக்க ஜேகேவோட ஃபீலிங்ஸ்க்கு மதிப்பு கொடுத்துருக்கியா? சொல்லு. ஜேகே ஒன்னே, ரியா போதும்னு சொன்னேன், இது ஹாஸ்பிட்டல், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத. ஆமாண்டா, புருஷனும் பொண்டாட்டியும் பேச மாட்டீங்க, நான் பேச வந்தாலும் என்னையும் பேச விட மாட்டீங்க. இப்போ தோணுது ஜேகே, இப்படி ஒரு செல்ஃபிஷான பர்சனை மேரேஜ் பண்ணி 1 இயரா இவன் கூட இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அருவருப்பாக இருக்கு. வயன் பாவம் ஜேகே, உனக்கு இப்பயும் இவன் தான் முக்கியமாக தெரியுறானா? ஆக்சுவலி ஜேகே, எனக்கு வயனை விட ஒன்று பார்த்தா தாண்டா ரொம்ப பாவமாக இருக்குது. எத்தனை நாள் உனக்குள்ளேயும் உன் ஃபீலிங்ஸை வச்சு, உனக்குள்ளேயும் உன் அழுகையை வச்சு எத்தனை நாள் வாழ்ந்துட்டுருப்ப ஜேகே? ரியா அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். கிழிச்சா எனக்கு தெரியும்டா, காலேஜில் படிக்கும் போது என் ஃப்ரெண்டு ஜேகே எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும். இப்போ எப்படி இருக்க தெரியுமா? சோலே இல்லாத மாதிரி இருக்கு. என் கண்ணுக்கு நீ இப்படி தான் தெரியுற. அது வயனுக்கும் இவனுக்கும் தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு உன்னை பற்றி ரொம்ப நல்லா தெரியும். ரியா, நான் எதுக்காகவும் ஃபீல் பண்ணல, இப்போ எதுக்காகவும் ஃபீல் பண்ணவும் மாட்டேன். அது என் பேபி என்ன மாதிரி ஸ்ட்ராங்காக இருப்பான். ஜேகே, இந்த நேரத்தில் கூட உன்னால் மட்டும்தான் இப்படி பேச முடியும். இதுவே உன் இடத்துல வேற எவனாவது இருந்திருந்தான் அப்படின்னா, இந்த உட்காந்துருக்கானே இவனை கொன்றுப்பான். இப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே உள்ளேருந்து டாக்டர் வராங்க. வந்தோடனே டே தான் ஃபஸ்ட்டு முன்னாடி போகிறான். ஜேகேவும் ரியாவும் பின்னாடி நிற்கிறாங்க. டே உடனே, டாக்டர் அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவள் ஓகே தானே, அவளுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹலோ மிஸ்டர், அமைதியாக இருங்க, நீங்கள் தான் அவங்க ஹஸ்பண்டா? டே ஒன்னே, நான் இல்லை, தோ இவன். மிஸ்டர், உங்கள் ஒய்ஃப்க்கு ஒன்றும் இல்லை, உங்கள் ஒய்ஃபை காப்பாற்றியாச்சு. ஜேகே ஒன்னே, தேங்க்யூ டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ், என் ஒய்ஃபை காப்பாற்றி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரியா உடனே, டாக்டர் பேபிக்கு சாரி மேம், எங்களால் பேபியை காப்பாற்ற முடியல, அவங்களுக்கு அபார்ட் ஆயிடுச்சு. ஜேகேக்கு வேர்ல்டே நின்று போன மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் அவன் அந்த ஃபீலிங்கை வெளில காட்டவே இல்லை. அவன் வாயிலிருந்து ஓகே அப்படின்ற ஒரு வேர்ட் மட்டும்தான் வந்துச்சு. ரியா ஜேகேவை பார்த்து, ஜேகே ஃபேஸை பார்க்குறா. ஜேகே ஒன்று, சரி விடு பார்த்துக்கலாம், ஃபைன் இருக்கால்ல, ஒயனுக்கு ஒன்றும் ஆகலைல்ல, ஒயன் நல்லா தானே இருக்கா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிகிட்டு இருக்கான். ஜேகே அடிச்சிருந்தா கூட வலிச்சிருக்காது. ஓகேன்னு சொல்லி விட்டது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் இன்னும் ஆள ஆரம்பிக்கிறான். ஜேகேவோட காலை பிடிச்சிட்டு, மச்சான் சாரி மச்சான், என்னால் தான் மச்சான்,
உனக்கும் கஷ்டம் அவளுக்கும் கஷ்டம் மச்சான். என்னை மன்னிச்சிருங்கடா. 2 பேரும் செஞ்ச தப்புக்கலாம் மன்னிப்பு ஒரு இதாகவே இருக்காதுடா. ப்ளீஸ்டா என்ன அடிக்கவாது செய்டா. என்னால் முடியலடா மச்சான். ப்ளீஸ்டா ஜேகே முடியலடா. ப்ளீஸ்டா நான் கெல்த்தில் செத்துரும் போலடா. டே ஒன்றும் இல்லை டே, அவ சேஃபாக இருக்காது, அது போதும்டா. எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்க? விடு, பேபி தானே, இனிமேல் பேபியே பிறக்காதுன்னு சொன்னாங்க. இந்த பேபி போயிடுச்சுன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். ஃபீல் பண்ணாது. இதுக்கு போயிட்டு ஏன்டா அழுதுட்ருக்க? ஏன் உடனே ஜேகே ஒன்னால் மட்டும் எப்பட்றா இப்படி எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியுது? மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போனேன் ஓகேங்களா, புள்ளடா. ஜேகே ப்ளீஸா, அழுகு வந்தா அளவாது செய்யடா. ப்ளீஸா, என்னால் ஒன்று இப்படி பார்க்க முடியலடா. அழுதுடுறா ப்ளீஸ்டா. ஜேகே ஒன்று எனக்கு ஃபீல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சொல்லிட்டு ஜேகே நிற்கிறான். உள்ளே இருந்த நர்ஸ் வெளியே வந்து, யாராவது ஒருத்தவங்க மட்டும் அவங்க பார்க்க உள்ளே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரியாவும் டேவும் ஜேகேவை உள்ளே போக சொல்கிறாங்க. ஜேகே டேவை உள்ளே போக சொல்கிறான். ரியா ஒன்று, ஜேகே போதும், அவள் லைஃப்பில் இவனால் பட்டது எல்லாமே போதும், தயவு செஞ்சு நீ உள்ளே போ, அவளுக்கு இப்போ நீ தான் தேவை, உள்ளே போ ஜேகே அப்படின்றாங்க. ஜேகேவும் அந்த பேச்சை கேட்டுட்டு போகிறான். அந்த ஐசி வார்டுக்குள்ளே போனான். அந்த ரூமில் போயிட்டு இன்னொரு ரூமுக்குள்ளே போனாதான் வயனை பார்க்க முடியும். வயன் ரூம்குள்ளே போகிறான். ஜேகேயால் வயனை ஃபேஸ் பண்ணவே முடியல. ஜேகே வயன் பக்கத்தில் போயிட்டு வயனோட கையை பிடிக்கிறான். பிடிச்சி சும்மா ரப் பண்ணிகிட்ருக்கான். வயன் அதோட முழிச்சிட்றா. முடித்தோடனே வயன் ஜேகே பார்த்து, ஜேகே எனக்கு ஒன்றும் இல்லை ஜேகே, அழாத, வெளில டே அழுதுட்ருப்பான்னு நினைக்கிறேன், அவன் ஓகே தானே? நான் சமாதானப்படுத்திட்டேன்டி, நீ கவலைப்படாத, ரெஸ்ட் எடு சரியா, எதுக்கும் ஃபீல் பண்ணாத. ஜேகே பேபிக்கு ஒன்றும் இல்லை தானடா? எதுவும் இல்லைல்ல, பேபி சேஃப் தானே? வயன் டாக்டர் வந்து பேபியை காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டாங்கடி. கரெக்டாக உன் ஸ்டொமக்கில் அடிபட்டதுனால பேபி அப்பார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்கடி. என்ன ஜேகே சொல்கிறேன்? ஜேகே பொய் சொல்லாது ஜேகே, என் பாப்பா அப்படிலாம் என் விட்டுட்டு போக மாட்டா. நான் அவள்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கேன், அவள் எப்போவுமே என் கூட தான் இருப்பா, நீ பொய் சொல்லாத. இல்லடி நம்ம குழந்த போயிட்டா. ஜேகே பொய் சொல்லாத ஜேகே, பொய் சொல்லாதடா. அழாத வயன், நமக்கு பேபியே பிறக்காதுன்னு சொல்லலை, இந்த பேபி நமக்கு கொடுத்து வைக்கல, அவ்வளோதான், வெற்றி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வயனை எவ்வளவோ சமாதானம் பண்ண ட்ரை பண்ணுறான். வயன் சமாதானமே ஆகலை, உட்காந்து அப்படி அழுகிறா. கொஞ்ச நேரத்தில் அவளுக்கே முடியாமல் மயக்கம் போட்டுறா. ஜேகே ஒன்று, டாக்டர் 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 என் ஒய்ஃப் மயக்கம் போட்டா டாக்டர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கான். நர்ஸ் உள்ளே வராங்க, டாக்டரும் வராரு. என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஜேகே நடந்ததெல்லாம் சொல்கிறான். இந்த மாதிரி நான் சொன்னேன் மயக்கம் போட்டா அப்படின்னு. மிஸ்டர், கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவங்க இந்த மாதிரி நேரத்தில் இப்படி சொல்லுவீங்களா? ஓகே விடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே தெளிகிறாங்க. ஜேகே அந்த ரூமை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து இன்னொரு டோர் இருக்கும், அந்த டோர்லேருந்து வெளில வந்தால் தான் ஐசியூ வார்டுலேருந்தே வெளில வர முடியும். ஆனால் ஜேகே அங்கேயே உட்காந்து அவனோட கையால் அவன் வாயை மூடிட்டு அப்படி அழுகிறான். உட்காந்து பயன், என்னால் முடியலடி, என்னால் ஒன்றையும் காட்ட முடியல, டேட்டையும் காட்ட முடியலடி, நான் முடியலடி, செத்துருவோம் போல இருக்குடி. என் தங்கச்சி திருப்பி என்னை விட்டு போயிட்டாளடி, நான் நினச்சி கூட பார்க்கலடி என் தங்கச்சி போயிடுவான்னு. பட் திருப்பி நான் வேணாம் சொல்லிட்டு போயிட்டாளா? அவளுக்கு நான் வேணாமா? என்ன
முடியலடி. உன்னை ஃபீல் பண்ண வைக்க முடியாதுடி. எனக்கு நீ ரொம்ப நீ- நீ ரொம்ப முக்கியம். உனக்கு டே 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 ரொம்ப முக்கியம் எனக்கு தெரியும். உனக்கு முக்கியமானவங்க எப்படி எனக்கு மட்டும் முக்கியம் இல்லாமல் இருப்பாங்க? அது மட்டும் இல்லாமல் டே என்னோட ஃப்ரெண்டு டே, நான் அவனையும் ஹர்ட் பண்ண முடியாது. சாரிடி. நான் அவ்வளோ ஃபீல் பண்ணுறது உனக்கு தெரிஞ்ச நீ செத்துருவடி. அது டேவும் பாவடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அதை அந்த ஹோல் வழியா ரியா பார்த்துடுறா. ரியா பார்த்துட்டு ரியா உள்ளே வந்தா ஜேகே ஏதாவது ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் அலட்டுன்னு விட்டுறா. ஜேகே உட்காந்து அழுது முடிச்சுட்டு அவன் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு வெளில வரான். வெளியே வர ஜேகேவை டே பார்த்து, ஜேகே ஜேகே அவளுக்கு அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவள் ஓகே தானே, அவளுக்கு ஒன்றும் பெருசா இதுவும் இல்லைல்ல? ஜேகே ஒன்று இல்லை டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக மயக்கமாயிட்டா, அவங்க வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிஜமா அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல ஜேகே? ஒன்றும் இல்லை டே, பயப்படாத காரு அப்படின்னு சொல்லிட்டு டேவை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இது ரியாவும் பார்க்குறா. ரியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உள்ளே அவ்வளோ நேரம் உட்காந்து அழுததை பார்த்துருப்பா. அப்படியே வந்துட்டு இவன்ட்ட ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரியாக்கே. ரியா ஒன்று ஜேகே பார்த்து, ஜேகே ஆர் யூ ஓகே அப்படின்றா. ஜேகே ஒன்று, நான் ஓகே தான் ரியா, எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நர்ஸுலேருந்து வந்து, சார் இந்த மெடிசன் மட்டும் யாரை வாங்கிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னோடனே இங்கே ஜேகே கீழே தான் கொடுத்துருப்பாங்க. டே ஒன்று, ஜேகே இங்கே கொடு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்லை டே உட்காரு, நீ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்க, நீ இங்கேயே உட்காரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறான். போய் மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ரியா ஒரு வார்த்தை கூட பேசல டே கிட்ட. ரியா ஒரு ஓரமாக நிற்கிறா. டே வந்து அங்கே உட்காந்து செம்மையாக அழுதுகிட்டே இருக்கான். அவனோட கண்ணில் இந்த கண்ணீர் நிற்காமல் வந்துட்டே இருக்கு. அவனை அறியாமே அவனுக்குள்ள ஒரு துக்கம், ரொம்ப ஃபீல் பண்ணுறான், ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான். அப்படியே ஒரு 2 hours பாஸ் ஆகுது. 2 hours கழிச்சு வயனை நார்மல் வார்டுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. வயனும் நார்மல் வார்டில் வந்து இருக்கா. அந்த டைமில் ரியாவும் ஜேகேவும் ஃபுட் வாங்குறதுக்காக வெளியே போயிடுறாங்க. டே மட்டும்தான் இருக்கான். டே அவங்க எல்லாம் சேஞ்ச் பண்ண உடனே டே அப்போ தான் உள்ளே வரான். வரும்போதே வயன் கண் முழிச்சு தான் இருப்பா. வயன் டே பார்த்துட்டு, டே ஸ்டாப் வயன், டே ஸ்டாப், போதும், நீ என் கூட இருந்தது போதும், இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருந்துட்டேன். என் லைஃப்னு பார்த்து எனக்கு நீ தான் பிடிக்கும், எனக்கு நீ தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி ஓடி நான் ஜேகே வந்த இடத்துல விட்டுட்டேன். எனக்கு ஜேகே தவிர இப்போ எனக்கு யாரும் வேணாம். ப்ளீஸ் என்னை நீ இன்னும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன்னா சின்னமே மூஞ்சில முடிக்காத. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடு. ஒன் ப்ளீஸ் ஜி, நான் சொல்ல வரது கொஞ்சம் கேளுடி. டேய் போதும் நிப்பாட்டு. உன்னோட இதெல்லாம் கேட்டு தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். உன்னால என் பிள்ளையும் போயிடுச்சு, போதுன்ட்டு முடிச்சுக்கலாம். இதை நான் அப்பயே எடுத்துக்க வேண்டியது. இப்போ நான் ஜேகே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னால் தான் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். போதும், இதுக்கு மேலே என்னால் ஜேகேவை கஷ்டப்படுத்த முடியாது. போதும் பையன். இல்லடி நான் சொல்லிடுறேன்டி. டே போதும்னு சொன்னேன், வெளில போ. டேவும் கிளம்பி வெளில வந்து உட்காந்து திருப்பி அழ ஆரம்பிக்கிறான். ரொம்ப அழுகிறான். அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போ தான் ஜேகேவும் ரியாவும் வராங்க சாப்பாடு வாங்கிட்டு. வந்தோடனே ஜேகே டேவை பார்த்து, டே என்ன போலையா, தான் நார்மல் வார்டு மாற்றிட்டாங்களே
போய் பாரு அவளை சொல்கிறான். உடனே ரியா போதும், அவன் இங்கேயே இருக்கட்டும், அவன் இங்கே இருந்தால் தான் அவளுக்கு நல்லது அப்படின்றா. உடனே ஜேகே ரியாவை பார்த்து, ரியா என்ன பேசுகிறன்னு உனக்கு தெரியுதா? அவனோட ஃப்ரெண்டு, அவளை பார்க்கணுன்னு நினப்பா. டே நீ போட்டே. இல்லைடா சரி வேலை ஜேகே, நான் பார்த்துட்டேன். அவ மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாடா. என்ன பண்ணுறதுன்னு தெரில ஜக்கே, முடியலடா. அப்படி தான் சொல்லுவா, வேற என்ன சொல்லுவா? நீ பண்ண காரியத்தெல்லாம் அப்படி தான் சொல்லுவா. நீ அவ்வளோ பண்ணியிருக்கட்டே. ரியா கொஞ்ச நேரம் அமைதியாக ரியா. சரி பாட்டே, நான் கூப்பிட்டு போகிறேன், நான் என்னன்னு பேசுகிறேன். வேணாம் வேணாம் ஜக்கே, வேணாம். அவள் ரொம்ப நொந்து போயிருக்கா, வேணாம். நான் அவளை கஷ்டப்படுத்த விரும்பல, வேணாம் ஜக்கே, வேணாம். டே புரிஞ்சு பாட்டே, நான் சொல்கிறேன். வேணாம், அவன் என்ன பார்க்க முடியாதுன்ட்டா, வேண்டாம் ப்ளீஸ். அவள் இனிமேல் வந்து ஹாப்பியாக இருக்கட்டும் ஜக்கே, அவளை ஹாப்பியாக பார்த்துக்கோ. எனக்கு தெரியும் நீ எப்பவும் ஹாப்பியாக தான் அவளை வச்சுருப்ப அப்படின்னு. பட் என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு, போதும் அவளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேவும் வெளியே போயிடுறான். ரியா அவன் பின்னாடி போகாமல் ஜேகேயோடு நின்றுட்டுருக்கா. ஜேகே ரியாவை பார்த்து, ரியா அவன் எவ்வளோ ஃபீலிங்கோடு போகிறான், பின்னாடி போடி. கொஞ்ச நேரம் அழுதுட்டு அவனே வருவான் ஜேகே, உனக்கு அவனை பற்றி தெரியாதா? நான் பையனை பார்க்க போகிறேன். ரியா அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூம் டோரை தான் ஓப்பன் பண்ணுறா. நீங்கள் அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அழுதுகிட்டே மீன்ஸ் உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. பட் உங்கள் ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷன்ஸுமே இல்லை. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு மட்டும் தெரியுது அவளுக்கு. ரியா உங்கள் முன்னாடி நிற்கிறா. நீங்களும் ரியாவை பார்க்குறீங்க. ரியா உடனே, பையன் நீ ஓகே தானடி? ரியா முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ரியாவை பிடிச்சி கதறி கதறி அழுகுறீங்க. ரியாவும் எவ்வளவோ உங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறா, அவளால் முடியவே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நீங்களே அமைதியாகிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறா, ஓகே ஃபைன், இதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை ரியா, எனக்கு தெரியும்ல அவன் 2 டேஸாக எவ்வளோ ஹாப்பியாக இருந்தான்னு உனக்கே தெரியும்ல. அவன் ஒட்டுமொத்த சிரிப்பையும் சாகடிச்சிட்டு ரியா. ஆமாம் சாகடிச்சிட்டு தான், இப்போ யார் இல்லைன்னா அப்படின்னோடனே நீங்கள் அப்படியே ரியாவோட ஃபேஸை பார்க்குறீங்க. ரியா உடனே, ஆமாண்டி, எப்படி நீ அவனை புரிஞ்சிருக்க? எப்போ பார்த்தாலும் டே 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 வாய் திறந்தா 300 தடவை டே டே டே. கட்டின புருஷன் தானே அவன் நேம சொல்லணும்னு உனக்கு தோணாதா? ஏன் இப்படி இருக்க? எந்த இடத்துக்கு போனாலும் இது டேக்கு பிடிக்கும்ல, இது டே வச்சுருப்பான்ல, இது டேக்கு நல்லா இருக்கும்ல அப்படின்வ. அதே மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் டேக்கு தான் ஃபஸ்ட்டு செய்வேன். பாவலடி அவனும் மனுஷன் தானே. அவன் நீ நினைக்கலாம் அவன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்னு. சொன்னதில்லை. எனக்கு தெரியும், என் ஜேகேயை பற்றி எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு ஜேகேயை பற்றி எனக்கு தெரியும். உங்களை விட உன்னையும் டேயும் விட எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். அதனால் நீ இப்போ எடுத்திருக்க டிசிஷன் ரொம்ப கரெக்டானது. ப்ளீஸ் அவனை இனிமேல் அதை ஹர்ட் பண்ணாமல் பார்த்துக்கோ. ஏண்டா நானே ஒரு வழியில் இருக்கேன், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் என்னை இப்படி படப்படுத்துறீங்க, இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு அவன் நினைக்காது. உன்னை விட அவன் ரொம்ப வழியில் இருக்கான், உன்னை சொல்ல முடியாமல் இருக்கான். உனக்கு தெரியும் அவன் தங்கச்சி உனக்கு தெரியும். அவன் தங்கச்சியாக தான் நினச்சான் அந்த பிள்ளையை. இப்போது அந்த பிள்ளையும் போயிடுச்சுன்றப்போ ரொம்ப கஷ்டப்படுவான். ப்ளீஸ் அவனை பார்த்துக்கோ. எனக்கு உன்னை பற்றியோ டேவை பற்றியோ பயம் இல்லை, எனக்கு ஜேகேவை பற்றி தான் பயமாக இருக்குது. இப்போ கூட உங்கள்கிட்ட எல்லாத்துலேயுமே இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் உள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ப்ளீஸ்
அவனை என்ன கஷ்டப்படுத்தாத ஃபைன். ரியா அதனால தான் தேவ வந்தான். தேவ கூட என்னை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டேன் ரியா. கரெக்டான சாய்ஸ், கரெக்டானது. இப்போ உனக்கு ஜேகே மட்டும்தான் இம்பார்ட்டன்ட், வேறு எவனும் கிடையாது. நான் இருக்கேன், டேக், நான் பார்த்துக்கிறேன், நீ ஃபீல் பண்ணாத. என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, நான் அவனை பத்திரமா பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் டி. எனக்கு இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு. நான் ஃப்ரெண்டு, எல்லாமே சொல்லுவேன். சரி, ஒருத்தர் தான் இருக்கணுமா? நான் வெளில இருக்கேன், ஜேகே வருவான். எதாக இருந்தாலும் கேளுங்க, வெளில தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். சரியா? ரியா டே பத்திரமா தான் இருக்கான், ஒன்றும் ஆகலை அவனுக்கு. இல்லை நான் பேசினதில் ஏதாவது ஹர்ட் ஆக தான் செய்யும். இல்லைன்னு யாரும் சொல்லலை, எனக்கு தெரியும் அவனை பற்றி, நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கும் தெரியும்ல, பார்த்துக்கலாம். கொஞ்ச நாள் நீ போட்டோம், அதுக்கப்புறம். பட் தயவு செஞ்சு டேக்கு நீ கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ பேசிடாத. போதும், நீ பட்டது எல்லாமே போதும். ஆமாம், பார்த்துக்கலாம். சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் போய் ஜேகே அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ரியாவும் வெளில போயிடுறா. ரியா ஜேகேட்ட போயிட்டு, ஜேகே நீ என்னோட உள்ளே இருந்துக்கோ, நான் வெளில இருந்துக்கிறேன், என்ன வேணுமோ கேளு, வாங்கி தரேன், ஓகேவா? நான் போயிட்டு டேவை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவா. சரியா, சீக்கிரம் போ. பாவம் அவன் எங்கே போனான்னு தெரியலை. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. வயன் எப்படி சொன்னான்? வயன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான், வயன் எதுவும் தப்பாக சொல்லலை. ஓகே, நீ சீக்கிரம் போய் டேவை பாரு, நீயும் போ. பையனும் உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா. இன்னொன்னே ஜேகே ரூமை திறந்துட்டு உள்ளே போகிறான். இந்த சைடு ரியா டேக்கு கால் பண்ணுறா. டே கால் எடுக்கிறான். எடுத்துட்டு, ஹலோ, எங்கே இருக்க? நான் வெளில இருக்கு. வெளில தான், எங்கே இருக்கு? அந்த அவன் இருக்கிற லொக்கேஷனை சொல்கிறான். சொன்னோடனே ரியாவும் கரெக்டாக அங்கே போகிறா. போயிட்டு ரியா டேவை பார்த்து, டே ரியா, நான் யாருமே புரிஞ்சுக்கலையா? நான் செல்ஃபிஷா? எல்லா விஷயத்துலையும் செல்ஃபிஷாகவே இருந்துட்டேன்னா? ஆமாட்டே, நீ செல்ஃபிஷ் தான். உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது கிடச்சே ஆகணும். அது எப்படி இருந்து வருது, எங்கேருந்து வருது, அதெல்லாம் உனக்கு தேவையே இல்லைல்ல. அது வயன் பழகின பழக்கமா, இல்லை அது உனக்குள்ளே இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியல. உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா செஞ்சிடணும், சொன்னால் செய்யணும். ஏன் அடுத்தவனுக்கு சிச்சுவேஷன்ஸ் இருக்காதா? அவன் அதை பார்க்க மாட்டானு. கரெக்டா ரியா? நான் எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன்ல இத்தனை நாள். ஒன்றும் இல்லட்டே, இப்போ உனக்கு புரிஞ்சிருச்சுல்ல, நீ ஓகே தானே? ஓகே, புரியுது. எல்லாத்தையும் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், எல்லாத்துக்கும் எவ்வளோ பாரமாக இருந்திருக்கு. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டி. வயன் ஆக்சுவலி நீ கஷ்டப்படுத்தினது வயனை இல்லை, ஜேகேவை தான் நீ கஷ்டப்படுத்திருக்கு. வயன் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜேகே அவன் என்ன நீ தெரியல, ஒரு ஜெம்முடா, சத்தியமா ஒரு ஜெம்மு. சரி விடு, நீ ஃபீல் பண்ணாத, அழாத. வயன் இன்னும் கொஞ்சம் நாளில் ஒன்று பேசுவான்னு நினைக்கிறேன். பேசலனாலும் பரவாயில்ல, அவள் ஹாப்பியாக இருந்தானா நீவும் ஹாப்பியாக இரு.
ஓகேண்ணா உனக்கு ஓகே ஓகே அந்த மாதிரி விட்டுட்டு போ. பேசலன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாத, பாவம் அவளும். சரியா? நான் இருக்கேன். ஓகே, நமக்குன்னு ஒரு பையன் வர போகிறான், அவன் இருக்கான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொன்னோன்னே டே ரியாவோட ஃபேஸை கட் பண்ணிட்டு, ரியா என்ன சொல்கிற? நிஜம்தான், இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ண. நானும் பையன்ட்ட சொல்லிட்டேன். ஆனால் பையன் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன், அப்புறம் நீ சொல்லிக்கோ அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தா. பட் சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சொல்லிட்டேன், இனிமேல் அது பொறுப்பான டேடியாக நடந்துக்கும். ஓகே சாரிடி, உன்னையும் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்க. என்னோட செல்ஃபிஷ்னால நான் ரொம்ப எனக்கு எல்லாம் பண்ணிக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுதுடி. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வாங்கினப்போ கூட உனக்கு இது பிடிச்சிருக்கா, உனக்கு இது ஓகேவான்னு கேட்டதில்ல. ஒவ்வொரு டைமும் எனக்கு இது பிடிச்சிருக்கு நீ வாங்கிக்கோன்னு தானே சொல்லியிருக்கேன். எனக்கு நான் மனசையும் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சேன். எல்லாரும் என்ன தட்டி புரிஞ்சிருக்கீங்க. சாரிடி, சத்தியமாக சாரி. சரிடே அல்லாத, நீ அழுத எனக்கும் கண்ணு கலங்குதுடா, அல்லாத ப்ளீஸ். சரிதியா, நான் அழலை, நீயும் அல்லாத. பையனும் இனிமேல் அழ மாட்டான். என்னால் தான் அவளுக்கு ப்ராப்ளம். நானே இல்லை அவள் லைஃப்பில். ஹாப்பியாக தான் இருப்பான், ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக பார்த்துப்பான், சரி பார்த்துப்பான் தெரியும். பட் ஓகே தான், நான் ஓகே. சரி ஃபீல் பண்ணாத, இனிமே வாச்சு நான் உன் கூட பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக இனிமேல் எப்போவுமே இருப்பேன். ஓகே, நம்ம நீ எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா? நீ பையனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒவ்வொரு தடவை எனக்கு சொல்கிறியா? நான் இங்கே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன். நீ அவன் கூட கொஞ்சம் இரு. சிக்கிவும் பாவம், சிக்கிக்கிட்டே இரு, பாவம் அவன். சரிடா, நீ இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவன் என் ஃப்ரெண்டு, அவளும் என் ஃப்ரெண்டு. அவங்க 2 பேருக்காக நான் எப்போவுமே இருப்பேன். அது உனக்கும் தெரியும். நம்ம ஸ்டார்டிங் மீட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அவள் கூட தான் நிற்கிறேன். அதனால் நீ கவலைப்பட வேணாம். என்ன சண்டை வந்தாலும் எனக்கு தெரியும் 2 பேர்த்தையும் எப்படி பார்க்கணும்னு நான் பார்த்துப்பேன். சரியா? நீ ஃபீல் பண்ணாத, உனக்கும் நான் எல்லாம் பண்ணுவேன். ஃபைன் எப்படி இருக்கா, என்ன பண்ணுறா, என்ன ஆச்சு அப்படின்றத அப் டு டேட் உனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஓகேடி, பார்த்து போவோம். சரியா? எனக்கு ஃபீல் பண்ணான்னா ஜெய்க்கு தெரியுமா நீ ப்ரெக்னென்ட்னு சொல்லிவிடு. அப்படி பாவி, என்னை தவிர எல்லாத்துலேயும் சொல்லிட்டுல. ஃபைன் தான் சொல்ல வேணாம், இது சொல்லி முடிச்சோடனே சொல்லிக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதனால தான் சொல்லலை. அவன் நினச்சான் நீ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு கேட்டால் நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன், அது சொல்ல தான் வந்து. நான் திருப்பி சொல்லி உன்னை கஷ்டப்படுத்துகிறேன்னு நினைக்காத. பட் அவளோட கனவு அவளோடது மட்டும் இல்லை, சிக்கியோட. சிக்கி எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியும்ல. அவள் சிஸ்டருக்காக, அது சிஸ்டராக நினச்சான். தங்கச்சி திருப்பி வந்துட்டான்னு நினச்சான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்படி ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் ரெடி. இல்லைடே, ஏதோ நடக்கணும்னு நடந்துருச்சு. பட் ஃபீல் பண்ணாத, இங்கே இரு, இங்கேயும் போயிடாத, நான் போயிட்டு வரேன். ரியா எதுவும் கவலைப்படாத, நான் இங்கே தான் இருப்பேன். நீ உள்ளே போ, ஏதாவது வேணும்னா வெளில போய் எதாவது வாங்கிட்டு வரணும்னா கால் பண்ணு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே, நீயும் எங்கேயும் அலைய வேணாம். ஜேகேவை பையன் பக்கத்தில் இருக்க சொல்லு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி ரியாவும் சொல்லிவிட்டு டேவோட ஃபோர்ஹெட்லேயே ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியும் போகிறா உள்ள. ரியா போகிறதே பார்த்துட்ருக்கான்.
இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஜேகே ஒயனோட டோரை திறந்துட்டு உள்ளே போயிருப்பான் இல்லையா. போனவன் அப்படியே ஒயன் பக்கத்தில் போய் உட்காரான். ஒயன் அழுகலை, ஒன்றுமே பண்ணல, சைலண்ட்டாக இருக்கா. ஜேகே ஒயனை பார்த்து, ஒயன் எதுவும் சாப்பிட்றியாமா? வேணாம் ஜேகே, பசிக்கல. ஒயன் அப்படி சொல்லாதடி, கொஞ்சோண்டு எச்சாலும்ல, கொஞ்சோண்டு சாப்பிட்டு படுத்துக்கோ. ஜேகே உனக்கு என் மேலே கோவம் இல்லையா? உனக்கு எனக்கு ஏண்டி உன் மேலே கோவம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை சாரிடா, சத்தியமாக இது நடக்கும்னு நினைக்கல. ஏதோ ஏதோ ஒரு சாரி சத்தியமா, எனக்கு அழுக முடியல. நான் அழுதா எப்படி நீ அழுவ, நீ ரொம்ப உடஞ்சிரும்னு தெரியும். அதனால நான் முன்னாடி அழகக்கூடாதுன்னு உட்காந்துருக்கேன். நான் அழ மாட்டேன் ஜேகே, நீ ஃபீல் பண்ணாத. பட் உனக்கு எதாகனா சொல்லுடா, சொன்னாதாண்டா தெரியும். ப்ளீஸ்டா, என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு. என் முன்னாடி அழுதுரு, நான் பார்த்துக்கிறேன்டா. இனிமே நான் டேக்கிட்ட பேச மாட்டேன்டா. பையன் உனக்கு என்ன லூஸ் பிடிச்சிருக்கா? டேக்கிட்ட பேச மாட்டேன்ற. டே ரொம்ப கஷ்டப்படுவான், உனக்கே தெரியும். நீ எவ்வளோ முக்கியம்னு, அதை விட உனக்கு டே எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காது. இல்லை ஜேகே, இப்போதைக்கு டே எனக்கு வேணாம். நீ தான் எனக்கு வேணும். நீ ஒருத்த மட்டும்தான் எனக்கு வேணும். இப்போ இல்லை, எப்போவுமே நீ ஒருத்த மட்டும்தான் வேணும். உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், இதுக்கு மேலே நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். ப்ளீஸ், எனக்கு டே வேணாம், புரிஞ்சுக்கோ. சரி, கொஞ்ச நாள் நீ இப்படி இரு, நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் பாவண்டி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணான். அவன் ஃபீல் பண்ணா, இவன் ஃபீல் பண்ணான்னு சொல்கிறியே. நீ ஃபீல் பண்ணதை மட்டும் என்கிட்ட சொல்லவே மாட்டேற. நீ ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? நான் உன் ஒய்ஃப் தானடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை. சரியா? யார் உனக்கு இந்த மாதிரிலாம் சொன்னது? நிறையாவா? வரட்டும், அவளை திட்டாத, அவள் உண்மை தான் சொல்லியிருக்கா, எனக்கும் தெரியும். பட் இருந்தாலும் அப்படிலாம் விட்டுட்டு வந்துட்டா டே கஷ்டப்படுவான்னு தான் பார்த்தேன். டேயா நீயான்னு பார்க்கும்போது எனக்கு அந்த இடத்துல டே தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கான். இப்போ சொல்கிறேன், எனக்கு எப்போவுமே நீ தான் ஃபஸ்ட்டு. இனிமேல் ஒன்று விட்டு நான் எப்போவுமே போக மாட்டேன். எனக்கு இப்போ தான் லவ் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்றது புரிஞ்சிருக்கு. சரி, எனக்கு ஒரு ஹக் தெரியா அப்படின்னு சொன்னோடனே ஜேகே ஃபைன் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணுறான். ஜேகே கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. அந்த ஒரு சொட்டு வயன் மேலே போய் படுது. வயன் ஒன்று ஜேகே ஃபேஸை பிடிச்சி அழுக வந்தா. அடுத்துரு ஜேகே, டே உள்ளே வச்சிருக்காத. இல்லடி, நீ ஹக் பண்ண சொன்னியா? சரி, நீ ரொம்ப இதாகிட்டேன்னு நினச்சேன். எப்போவுமே என்னை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பியா ஜேகே? நான் என்ன பண்ணுறேன், என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. ஆமாண்டி, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அவ்வளோ லவ் பண்ணுறேன். எனக்கு உன்னை தவிர வேறு யாரும் வேணாம். அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். சாரிடா, இத்தனை நாள் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்கு. நீ எங்கே என்னை கஷ்டப்படுத்தின? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் உன் கூட இருந்தாவே ஹாப்பியாக இருப்பேன். நீ என் கூட இது பண்ண அது பண்ணலான்னு கேட்க மாட்டேன். என் கூட உட்காந்துருந்தா கூட நான் ஹாப்பி தான். அது உனக்கே தெரியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரியா வரா. வந்துட்டு ரியாவும் உள்ள கதை திறக்கிறா. அவளும் வந்து நிற்கிறா. நின்றோடனே டாக்டர் உள்ளே வராங்க. வந்துட்டு இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே உங்களையும் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அந்த டைமில் ரியாவும் ஜேகேவும் உங்கள் நல்லா கம்ஃபர்டபுளாக பார்த்துக்குறாங்க.
உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே டேக்கு போயிட்டே தான் இருக்குது ரியா மூலியமாக. ரியாவோட பேபியும் வளருது, அவளுக்கும் 10 months ஆயிடுச்சு. கரெக்டாக டெலிவரி டைம். டெலிவரி அப்போது அவள் உங்கள் வீட்டில் தான் இருந்திருப்பா. ஜேகேவும் நீங்களும் தான் அவளை கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பீங்க. ரியாவை பொறுத்த வரைக்கும் ரியாவுக்கு யாருமே கிடையாது. ஸோ அதனால் அவள் வளகாப்பு முடிஞ்சோடனே உங்கள் வீட்டில் தான் அம்மா வீடு அப்படின்ற மாதிரி வந்து தங்கியிருப்பா. அவளை பார்த்தோன்னே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்கும். நீங்களும் அப்படியே நின்று பார்த்துட்டே இருப்பீங்க. உங்களோட அம்மாவும் வந்திருப்பாங்க ரியாவை பார்க்குறதுக்காக. அதே மாதிரி டே கிட்ட ஜேகே கால் பண்ணி சொல்லியிருப்பான். டேவும் பயத்தில் ஓடி வந்திருப்பான். உங்களை அங்கே பார்த்தோன்னே அவன் ஓரமாக ஒளிஞ்சு நின்றுருப்பான். ஜேகே அவன்கிட்ட வந்துட்டு உள்ளவாட்டே அப்படின்னு கூப்பிடுவான். டே அப்போ வரவே மாட்டான், ஒரு கார்னரில் நின்றுட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ரியா ரொம்ப கதறதை பார்த்தோன்னே நீங்கள் ரெஸ்ட் ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. நீங்கள் ஏன் நவுந்திருப்பீங்க அப்படின்னா அந்த இடத்துல டே வந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ரியாவுக்கு டே தேவைன்றதும் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் இருந்தால் டே வரமாட்டேன்னு சொல்லிட்டு நீங்களும் நவுந்திருப்பீங்க. டே அதுக்கப்புறம் ரியா கூட எமர்ஜென்சி வார்டுக்குள்ளே போயிருப்பான். அவனுக்கு அழகான ஒரு பையன் பிறக்கிறான். அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது ரொம்ப ஹாப்பியாக ரியாவே பார்த்துட்ருக்கான். அந்த பேபியை க்ளீன் பண்ணி வெளில கொண்டு வந்து தராங்க. கரெக்டாக நீங்கள் தான் நிற்கிறீங்க, உங்கள் கையிலே தராங்க. நீங்கள் வாங்கி பார்க்குறீங்க. அந்த குழந்தை அப்படியே டே மாதிரியே இருக்குது. உங்களுக்கு டேவை பார்த்து ஞாபகம் வந்துருச்சு. ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கையில் வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஜேகே கையில் கொடுத்துட்டு நீங்கள் அந்த பிளேஸை விட்டு போயிடுறீங்க. டே கொஞ்சம் நேரத்தில் இருந்து அங்கேருந்து வெளில வந்து பார்க்குறான். பார்க்குறப்போ உங்களுக்கு காணா. நீங்கள் எங்கேன்னு தேடி பார்க்குறான். ரிசப்ஷன் அந்த இதில் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அங்கே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அவன் உடனே அவன் குழந்தைய பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தில் அவனும் கிளம்பி வெளில போயிடுறான் ஸ்வீட் வாங்குறதுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே போய் ரியாவை பார்க்குறீங்க. ரியா உடனே பாப்பா பார்த்தியா, தம்பி எப்படி இருக்கான், ஓகேவா? தம்பி டே மாதிரியே இருக்கான். நிஜமாவா? நீயே சொல்கிறேன்னா அவன் டே மாதிரி தான் இருக்கான். நிஜம்தான், அவன் டே மாதிரி தான் இருக்கான். டேவோட மினி ஜெராக்ஸ் மாதிரி இருக்கான் பையன். டேட்ட பேசினியா? இல்லை ரியா, பேசல. ஏன்? அவன்கிட்ட பேசணுமா? உனக்கு என்ன தோணுது அதை செய். பேசணும்னா பேசு. வேண்டாம் டே, வேண்டாம், விடு. ட்ரை பண்ணுறேன், கொஞ்ச நாள் ஆகும், செட் ஆகட்டும். ஓகே, அவன் இப்போ ஓகேவா? அவனுக்கு ப்ராப்ளம் எதுவும் இல்லைல்ல? அவன் இப்போ ஓகே தான். பட் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறான். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா டக்குன்னு உன் நம்பருக்கு தான் கால் வருது. கை போகுது, பட் கால் அடிக்க மனசு வரல. நீங்கள் உடனே அவன் கால் பண்ணியிருந்தா அடுத்த செகண்டே அவனுக்காக போய் நின்றுருப்பேன். இப்போ கூட என் மனசு அப்படி தான் இருக்கு. அவன் மூஞ்சில முடிக்காதுன்னு சொன்னதுக்கப்புறம் என் முன்னாடியே வரவே இல்லை. இப்போ கூட பாரு, உனக்கு அவன் தேவை. பட் நான் அந்த இடத்துல நின்றேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துக்கே வரவே இல்லை. நானாக தான் சும்மா ரெஸ்ட் ரூம் போகணுன்றதுக்காக போனேன். அதோட தான் அவன் வந்தான். அவன் என் ஃபேஸை பார்க்கக்கூடாதுன்றதில் அவ்வளோ இதாக இருக்கானா, இல்லை நான் அவன் ஃபேஸை பார்க்கக்கூடாதுன்றதில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கானா? இந்த போயன் அவனால் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு நினைக்கிறான். அதனால அவன் ஃபேஸில் முன்னாடி வர வேண்டாம். அவன் வந்தால் தான் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னு நினைக்கிறான். தெரியும், சும்மா கேட்டு. எனக்கு அவனை பற்றி தெரியும், உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். சரியா? நீ எதுவும் ஃபீல் பண்ணாது. சரியா? சொல்லுவேன். உனக்கு எதுவும் பொசஸ் ஆகலை? எதுக்கு பொசஸ் ஆகணும்? இல்லை, டேவை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறேனே, உனக்கு எதுவும் பொசஸ் ஆகலை? இல்லைடி, நான் தான் சொல்லுவேன், எனக்கு ஜேகேயை பற்றி உன்னை விட அதிகமாக தெரியும். சரியா? ஸோ அதனால் நீ பொஸ்ஸானியா? இல்லை, அப்புறம் என்ன? நான் மட்டும் அவன் எப்படி நினச்சேன்? ஆக்சுவலி இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த லவ், மேரேஜ்
குழந்த குட்டி இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பையன். ஸோ பஸ் ஆக மாட்டேன் அப்படியா? ம் சரிம்மா. புருஷன் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பான். நான் வெளில போகிறேன், அவன் வருவான். ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னு கேட்டு போடி அவனை. ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெளில வந்துடுறீங்க. வெளில வந்த டே அப்படியே நிற்கிறான். அவன் ஃபேஸை நீங்கள் பார்க்குறீங்க, பட் டே உங்கள் ஃபேஸை பார்க்கவே இல்லை. கீழே தலை குனிஞ்சு நின்றுட்டு அப்படியே நிற்கிறான். நீங்கள் டே கிட்ட போயிட்டு, டே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா கேட்குறீங்க. டே அவனால் பேசவே முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படி கீழே பார்த்துட்டு நல்லா இருக்கேன் அவன் அப்படின்றான். அவன் அழுகிறான். நீங்கள் ஒன்றே, டே ஏன் அழுகிற? நான் தானே பேசினேன், நீ எப்படி அழுகிற, என்னாச்சுடா அப்படின்னு கேட்குறீங்க. டே ஒன்றே பார்த்துட்டு, சாரிடி, சத்தியமா தெரிஞ்சதும் பண்ணல, எனக்கு தெரியும். ரொம்ப எனக்குன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. சாரி, உன்னை ரொம்ப 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 கஷ்டப்படுத்திட்டேன். அது மட்டும் எனக்கு தெரியுது வயன். சாரி. சரிடா, நோ ப்ராப்ளம், உட்காரு, பேசலாம். நீ போய் ஃபஸ்ட் ரியாவை பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்றீங்க. சொன்னோடனே டேவும் ரியாவை பார்க்க உள்ளே போகிறான். அதே மாதிரி ஜேகேட்ட நீங்கள் வந்து சொல்கிறீங்க, டே பாவமாக இருக்கு, பேசலான்னு நினைக்கிறேன். ஜேகே ஒன்று, சூப்பர் டி, இப்போ அது உனக்கு நானே உதயம் வந்துச்சு. என்னது, நானும் உதயமா? என்ன சொல்கிறேன்? ஆமாம், நான் எத்தனை நாள் சொல்லியிருப்பேன், பேசுடி பாவம். நீ ஏன் வந்து பேச பண்ணுற? இல்லை, ஒரு மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பெயின்லையும் அவள் இருக்கா. அப்போ கூட இவன் நான் இருக்கேன்ற காரணத்துக்காக என் சைடே வரல. என்னால் எல்லாருமே கஷ்டப்படுறீங்கன்னு தோணுச்சு. அதே இவன் ரியா பார்த்துட்டு வெளில வரான். அப்புறம் ஜேகே ரியா பார்க்க போகிறான். போகும்போதே ஜேகே வாயனை பார்த்து, ஒழுங்கா பேசு, அவனை ஹர்ட் பண்ணிடாது அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ரியா பார்க்க உள்ள ரூம்குள்ளே போயிடுறான். டே வந்து 2 சேர் இருக்கும். ஒரு சேரில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க, இன்னொரு பக்கத்து சேரில் வந்து உட்காரான். உட்காந்தோடனே நீங்கள் டேவை பார்த்து, டே உனக்கு ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி மீட் பண்ணோன்னது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. டேவும் அதை நினச்சி பார்த்து சிரிக்கிறான். பா, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன்டா, நல்லா இருக்கு, சிரிச்சு. நானே ரொம்ப நாள் ஆச்சுடி சிரிச்சு. தெரியுது, சொன்னாங்க. சொன்னதுனால தான் தெரிஞ்சா? இல்லை, எனக்கு தெரியும் அவனை பற்றி. இப்படியே அவங்க பேசிக்கிட்டே ஃப்ளாஷ்பேக் எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. வாங்கடா நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லணுன்னு தான் ஆசை. பட் டியூரேஷன் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் இந்த டியூரேஷனில் முடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் எபிசோடில் இவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, இவங்களுக்குள்ளே எப்படி லவ் எல்லாம் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடு தான்டா ஃபைனல் எபிசோட். அண்ட் இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் மஸ்டடா பண்ணிடுங்க. என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பைடா சோல்ஜர்ஸ்.